எங்கள் பிதாக்கள் பாவம் செய்தார்கள், அதிலிருந்து சமாரியர்களுடைய ஆன்மாக்கள் கடவுளுக்கு பிரியமற்று போயின. இனி நாங்கள் நன்மையை கடைபிடிப்பதினால் எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? எப்போதும் நாங்கள் கடவுளுடைய பார்வையில் தொழு நோயாளிகளை போல்தானே இருப்போம் என்றார். இயேசு அந்த முதியவரை பார்த்து, உம்முடைய துயரம் எல்லா பிரிவினைக்காரரிடமும் நித்தியமான அதிருப்தியாக இருக்கிறது. மறுபடியும் எசேக்கியேலை கொண்டே உமக்கு பதில் சொல்கிறேன். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம். ஆண்டவர் சொல்கிறார், இதோ எல்லா ஆன்மாக்களும் நம்முடையதுதான். தகப்பனின் ஆன்மாவை போல் பிள்ளையின் ஆன்மாவும் நம்முடையதாமே. பாவம் செய்த ஆன்மாவே சாகும். ஒருவன் நீதியுள்ளவனாய் இருந்து விக்கிரக ஆராதனை செய்யாதவனாய், மோக பாவம் செய்யாதவனாய், களவு செய்யாதவனாய், அறவட்டிக்கு கொடாதவனாய், தன் அயலானுடைய ஆன்மாவின் மேலும் உடலின் மேலும் இரக்கமுடையவனாய் இருந்தால் அவன் நமது பார்வையில் நீதி உள்ளவன். அவன் உயிர் பிழைத்திருப்பான். மேலும் ஒரு நீதிமானுக்கு குழப்பம் செய்கிற ஒரு மகன் இருந்தால் அவன் தன் தகப்பன் நீதிமானாய் இருப்பதற்காக வாழ்வானோ? அல்ல, அவன் வாழ மாட்டான். இன்னும் ஒரு பாவியின் மகன் நீதிமானாய் இருந்தால் அவன் தன் தகப்பனை போல் சாவானா? அல்ல, அவன் நிலைவாழ்வு அடைவான். ஏனென்றால் அவன் நீதிமானாய் இருந்தான். ஒருவன் இன்னொருவனுடைய குற்றத்திற்காக தண்டிக்கப்படுவது நியாயமாகாது. பாவம் செய்த ஆன்மாவே சாகும், பாவம் செய்யாத ஆன்மா சாகாது. பாவம் செய்த ஒருவன் மனஸ்தாபப்பட்டு நீதிக்கு திரும்புவானாகில் அவனுக்கும் உண்மையான வாழ்வு உண்டு. கர்த்தராகிய ஆண்டவர், ஒரே ஒருவரான ஆண்டவர் சொல்கிறார், நாம் அக்கிரமியின் மரணத்தையா விரும்புகிறோம்? அவன் தன் துர்வழியை விட்டு மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பது நமக்கு பிரியமாயிருக்கிறது. அதற்காகவே என்னை அவர் அனுப்பினார்.